பழகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாளில் நோய் என்பதும் கவலை என்பதும் அவர்கள் பக்கத்தில் வரவே வராது. இந்த கூட்டத்தில் நானும் என்னென்னமோ நகைச்சுவை சொல்லி பார்க்குறேன். அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காரணம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில், அல்லது இந்த இடத்துல நடுவில் வந்து உட்காந்துட்டோமே, எந்திரிச்சு போனால் தெரிஞ்சு போயிருமே, லியோனி வேற சொல்லி காட்டிடுவாரு, அதனால எப்படா எந்திரிக்கிறது அப்படின்ட்டு சிரிக்க முடியாமல் இருக்காரு ஒழிய அவருக்கு சிரிக்க தெரியாதுன்னு இல்லை. கலைவாணர் என்எஸ்கே தான் சொன்னாரு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கை இருப்பு, அதுதான் சிரிப்புன்னார். யார் யாரெல்லாம் சிந்திக்க தெரிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கை இருப்பு சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. ஒரு மனிதனுடைய சிரிப்பை வச்சு அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிரிப்பில் பல வகை இருக்கு. மேடையில் பேசுகிறவங்களுடைய ஆக்ஷனில் பல வகை இருக்கு. சில பேர் பேசும்போது இந்த நடுத்தலையில் சொரிஞ்சிக்கிட்டே பேசுகிறான். நான் எதற்காக பேசுகிறேன் என்றால் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கு, அதை சொரிஞ்சா தான் வரும். சில பேர் இந்த கழுத்தை அப்படி தடவிட்டா அடுத்த பாயிண்ட் வந்துடும். சில பேர் இந்த மூக்கை தடவி தடவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எதற்காக இந்த கூட்டத்திலே நான் மூஞ்சியை தொலைச்சிட்டு அப்புறம் கூட பேசப்பான். நெத்தியை தடவிட்டு பேசுறது, காதை குடஞ்சிக்கிட்டு பேசுறது, கையை உருட்டிக்கிட்டே பேசுறது. சில பேர் பேப்பரை இப்படி சுருட்டி திருப்பி நிமித்திட்டு திருப்பி சுருட்டிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் பேப்பர் சுருட்டுறதான் பார்ப்பானே ஒழிய அவன் பேசுறதை கேட்க மாட்டாங்க. உடல் மொழிகளில் இவ்வளவு இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முதலில் செய்ய வேண்டிய முதல் அடையாளம் அவனுடைய உணர்வுகளின் சிரிப்பு தான். அதனால தான் தொல்காப்பியர் நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, கோபத்தை வந்து 6வதா வச்சிருக்கார். நகை முதல்ல இருக்க வேண்டியது ஒரு மனிதனுக்கு சிரிப்பு தான். யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய அடையாளம் சிரிப்பு. அதனால தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் உணர்வு சிரிப்பு என்று எழுதிய ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழியின் தொல்காப்பியம் தான். மனிதனுடைய உணர்வுகளில் முதலாவது இருக்க வேண்டியது சிரிப்பு அப்படின்னு.